ஃப்ரெண்ட்ஸ், வளர்ச்சி அடைந்த ஒரு குழந்தையோட உடம்புல கிட்டத்தட்ட 350 எலும்புகள் இருக்கும். டைம் ஆக ஆக குழந்தைகள் வளர வளர எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு ஓட்டிக்கும். வளர்ந்தவங்களோட உடம்புல இருக்கிற எலும்புகள் மொத்தம் 206 இருக்கும். நம்ம வளர்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எலும்புகள் தான் முக்கிய காரணமா இருக்கு. ஓகே, ஹைட்டை பத்தி பேசும்போது தான் ரொம்ப குள்ளமான தம்பதிகள் ஞாபகத்துக்கு வராங்க. ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லால் சிங் கர்சா. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெக்கார்டு என்னன்னா இந்தியாவிலேயே ஹைட்டான கப்பல். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சாரத் குல்கர்னி அண்ட் மிஸ்டர் சஞ்சோஷ் குல்கர்னி ஃப்ரம் புனே, மகாராஷ்டிரா. சரத் சார் அண்ட் சஞ்சோஷ் மேடம். ஹாய் சார். உங்க ரெண்டு பேரையும் நான் ஷபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தேங்க் யூ சார். உங்க பக்கத்துல நிக்கும் போது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு ஃபீல் வருது. எப்படி சார் ஃபீல் பண்றீங்க நீங்க? வேர்ல்டு டாலஸ்ட் மேன்? இல்ல, நான் வேர்ல்டு டாலஸ்ட் மேன் கிடையாது. நான் டாலஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. 1973 2.1 சென்டிமீட்டர், 218 சென்டிமீட்டர். இவங்க தான் என்னுடைய ஒய்ஃப். இவங்க 191 சென்டிமீட்டர். We are tallest couple in the world. அதாவது 6 அடி 4 அங்குலம் இல்லையா சார்? கின்னஸ் புத்தகத்துக்கும் எங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா 4.9 மீட்டர்ஸ். சார், உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். அது என்னன்னா, ஒரு ஆம்பளை எவ்வளவு ஹைட்டா வளர்ந்தாலும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுவே ஒரு பொண்ணு ரொம்ப ஹைட்டா வளர்ந்துட்டா அது ரொம்ப பிரச்சனை இல்லையா? எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு இல்லையா? ஆனா கடவுள் அருளால எனக்கு இவரோட கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க மேரேஜ் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? இது அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். எனக்கு முத பொண்ணு பாக்குறப்போ என்னுடைய அப்பாவும் எங்க அம்மாவும் உனக்கு எங்கடா பொண்ணு தேடுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வரவங்க கிட்ட பொண்ணு என்ன ஹைட்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணு 5 அடி 2 இன்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வரவங்க கிட்ட எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பையன் 7 அடி 2 இன்ச்சுன்னு. அவ்வளவுதான், போனவங்க அதோட திரும்பி வர மாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கிறப்போ இவங்களுடைய பாட்டி என்ன பார்த்தாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காங்க, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு. கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. என் ஃப்ரெண்ட் அதுக்கு இவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா பொண்ணு கொஞ்சம் ஹைட்டா வேணும். அதுக்கு இவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டு பொண்ணு 6 feet 5 inch சொல்லியிருக்காங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டு அவங்கள பாக்கலாமான்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து, டேய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னா. உடனே வா சரி பாக்கலாம் அப்படின்னு எங்க ஃபேமிலியோட போனோம். அது டிசம்பர் மந்த். உண்மையை சொல்லணும்னா நான் இவங்க முகத்தை கூட பாக்கல. அவங்க ரூமை விட்டு வெளியில வந்தாங்க. அவங்க ஹைட்டுக்கு அந்த பிளேட் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் என் ஒய்ஃப். ட்ரெஸ் வாங்குறதுல எதுவும் ப்ராப்ளம் வந்தது இல்லையா? அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சார். எனக்கு இது வரைக்கும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸே கிடைச்சது இல்ல. நான் இது வரைக்கும் ஜீன்ஸ் பேண்டே போட்டது இல்ல. நான் பாருங்க சார், இதுல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லுங்களேன். ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால. அதாவது நாங்க கடைக்கு போனோம்னா ரோட்ல இருக்கிற எல்லாருமே எங்களை தான் பாப்பாங்க. Just like the king walking along the road. டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஆட்டோல போக முடியாது, பஸ்ல போக முடியாது, லோக்கல் ட்ரெயின்லயும் போக முடியாது, ஒரே டாக்ஸிலையும் 2 பேர் போக முடியாது. அதே மாதிரி 2 பேருக்கும் ஸ்லிப்பர்ஸ் கிடைக்காது. என்னோட ஷூவை நான் தனியா லண்டன்ல இருந்து வரவழைச்சிட்டு இருக்கேன். அங்க என்னுடைய அங்கிள் இருக்கிறதால எனக்கு இது நல்லதா போச்சு. சார், நீங்க ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க பாஸ்கெட் பால்ல எத்தனை வருஷமா விளையாடி இருக்கீங்க? எந்த டீம்ல விளையாடி இருக்கீங்க? சார், நான் நேஷனல் லெவல் பிளேயர். நான் 79ல இருந்து 95 வரைக்கும் விளையாடி இருக்கேன். அண்ட் ஐ காட் எ பிரஸ்டீஜியஸ் ஸ்டேட் அவார்டு, சத்ரபதி அவார்டு. சோ பால் உங்ககிட்ட வந்ததுன்னா டைரக்டா பாஸ்கெட் தான். 100% பாஸ்கெட் தான். சார், உங்களுக்கு 2 பொண்ணுங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க இங்க வந்திருக்காங்களா? அங்க ஆடியன்ஸ்க்கு நடுவுல உட்கார்ந்திருக்கா பாருங்க. ஹலோ. அவளும் ரெக்கார்ட் பண்ணிருக்கா. அவ பிறக்கும் போது she was the longest born baby in India. She was 24th inch at birth. 24 inches at birth. 96ல எனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்தது, சானியா. அவளுடைய அக்கா ரெக்கார்டை அவ பிரேக் பண்ணிட்டா. She was 26 inches at birth. Wow, that's great. ஹாய் முருகா, நீங்க உங்க மம்மியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? முருகா, இப்போ உங்களோட ஹைட் என்ன? 5'11". 5'11"ஆ? இவ்வளவு பெரிய ஷூ போட்டு நான் அந்த ஹைட்டுக்கு வரல. நீங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. கமான் ப்ளீஸ் வாங்க. நீங்களும் வாங்க. கமான் கை தட்டுங்க.
இங்க 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 வாங்க. ஹைட் எவ்வளவு இருக்கீங்க பார்க்கலாம். ரொம்ப எக்க வேண்டியதா இருக்கு. உங்க மம்மியோட ரெக்கார்ட் 6'4". நீங்க அதை பிரேக் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? பண்ணணும் தான் ட்ரை பண்றேன். லெட்ஸ் see. இவ்ளோ ஹைட்ல உங்களுக்கு பையன் கிடைப்பானான்னு டென்ஷன்லாம் இல்லையா? உங்க அம்மாவுக்கு ஈஸியா கிடைச்சிச்சானா உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல? சப்போஸ் உங்களுக்கு உங்களோட ஹைட் கம்மியான ஒரு பையன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் ஒத்துக்க ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் எங்க லைஃப்ல இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே ஷரத் சார், நீங்க இது வரைக்கும் இத்தனை ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இவங்க எப்படி ஹைட்டா இருக்காங்களோ அதே மாதிரி என்னுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹைட்டா இருக்கணும். Definitely the tallest family in the world. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம மனுஷங்க பண்ண ரெக்கார்டை பார்த்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்ல முதல் முறையா கடவுள் உருவாக்கின ஒரு ரெக்கார்டை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டன்னிங் அண்ட் அன்பிலீவபிள், நவ் இட்ஸ் பிலீவபிள். இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுதுங்க. இவங்க தான் உண்மையிலேயே பெரிய இந்தியா. இந்தியா.